அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சமூக வலைதள பதிவு அவரு உண்மையை போட்டிருக்காரு. ஒரு தொலைக்காட்சி கூட அவர் பேட்டி கொடுத்திருக்காரு, காலையில பார்த்தேன். என் மனசுல என்ன தோணுதோ அதை போட்டிருக்கேன். அவர் எளிமையான தலைவர், என்ன நெகிழ வைத்திருக்கிறது அவரை பார்த்தேன்னு. அவர் மட்டும் இல்ல, பாஜக உள்ள தலைவர்களும் தலைவரை புகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தலைவர் ராகுல் காந்தியை அரசியலுக்காக அங்கு இருக்கிறார்கள். வருகின்ற 4ஆம் தேதிக்கு பிறகு பாஜக கூடாரமே காலியாகும். அவருடைய வெறுப்பு அரசியலை எல்லாம் எப்படி இவர்கள் திட்டமிட்டு செய்தார்கள் என்பதை அவர்களே பேசப் போகிறார்கள். எப்படி மேனால் காஷ்மீர் ஆளுநர் மாலிக் அவர்கள் பேசினாரோ அதே போன்று வெறுப்பு அரசியல், இந்த தேசத்தை துண்டாடுவதற்கு எடுத்த முயற்சிகளை எல்லாம் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், எடுத்துக்கிறவங்க பார்வையில தான் இருக்கு. ஆனா எங்க தலைவர் ராகுல் காந்தி எல்லோரையும் கவர்ந்திருக்கிறார் என்பது செல்லூர் ராஜு எப்பவுமே உண்மையா பேசுவார். சட்டமன்றத்தில் கூட அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசுவாரு. ரொம்ப மகிழ்ச்சியா பேசுவாரு, உண்மையா பேசுவாரு. சில சமயத்தில் கலகலப்பா பேசுவாரு, சட்டமன்றமே சிரிக்கும் அளவுக்கு பேசுவாரு. ஒரு நல்ல மனிதர். அவர் சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம். அண்ணாமலை ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுல வந்து ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்றதா, மோடி பேச்சு வந்து தவறா புரிஞ்சுட்டு பொய் சொல்றதா. அதான் அண்ணாமலை தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கும் போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. அவரை பார்த்து பரிதாபப்படுகிறோம். தமிழ்நாட்டை காட்டிக் கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய பாஜகவிற்கு முழுவதுமாக துணை போகிறார் அண்ணாமலை. ஒரு காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் கதையில எட்டப்பனை பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அண்ணாமலை எட்டப்பன் வேடமிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறார். ஏங்க தமிழ்நாட்டை பத்தி கொச்சைப்படுத்தி பேசுறாங்க அவங்க தலைவர்கள். தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள்லாம் குண்டு வைப்பாங்கன்னு சொல்றாங்க அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர். இப்ப தமிழர்கள்லாம் திருடர்கள்னு மோடி பேசியிருக்காரு. தமிழர்கள் ஆள நினைக்கலாமான்னு பேசியிருக்காரு. குறைந்தபட்சம் ஒரு சூடு சொரணை வேணாமா அவங்களுக்கு? தமிழகத்தை தானே ஓடுது. நாங்க தமிழர்கள் இப்படி பேசலாமா? ஒரு கண்டனம், குறைந்தபட்ச கண்டனம் ஏதாவது செஞ்சிருக்காங்களா பாஜக தலைவர்கள்? இதான் பாஜகவுடைய பாசிச முகம். சிலந்தி அதே போன்று கேரளா மாநிலத்தில் சிலந்தை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதாக தொடர்ந்து செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அண்டை மாநிலங்களோடு நட்புறவு நல்ல முறையில் வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்லுகிறார். அந்த அடிப்படையில் ஏற்கனவே அனுமதி கேட்டு சுற்றுச்சூழல் அதிகாரியிடமும் பசுமை தீர்ப்பாணையத்திடமும் அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கிறது. அனுமதி பெற்றுதான் அவர்கள் இந்த அணையை கட்ட முடியும் என்று தீர்ப்பு வந்திருக்கிறது. இதை மீறி கட்டுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. இது விஷயமாக அவர்கள் தொடர்ந்தால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் நீதிமன்றத்தை அணுகி தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமையான நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும்.